ஹாய் வணக்கம். இது இத்தாலி பாகம் 10 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் தொடர்ந்து 90 நாட்களில் இத்தாலியை படிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இத்தாலி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை படிக்கிற நோக்கத்துக்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா போயிட்டு உங்களோட கையில் ஒரு புத்தகத்தையும் பெண்ணையும் எடுத்துக்கணும் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆல்வேஸ் பெட்டர். நான் சொல்ற விஷயங்களை குறித்து நீங்கள் படிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 90 நாட்கள்ல இத்தாலி கன்ஃபார்மா உங்களுக்கு கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அதாவது நாங்கள் கட்டாயம் ஒரு மொழியை கதைப்பதற்கு சில முக்கியமான வினை சொற்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினையினுடைய வடிவம் மாறுவதுதான் அதிகமான ஒரு கஷ்டமான காரியம் ஒரு மொழிக்கு. ஓகே, ஸோ ஸ்கிரீவரை என்றதை மட்டும் யூஸ் பண்ணி இத்தாலி கதைக்கலாம். ஓகே, அதை போல கட்டாயம் ஸ்கிரீவரை தான் கதைக்கணுமான்னு கேட்டா இல்ல. சில நேரங்கள்ல ஸ்கிரீவோ, ஸ்கிரீவி, ஸ்கிரிவியாமோ, ஸ்கிரீவனோ, ஸ்கிரித்தோ, ஸ்கிரீவரோ, ஸ்கிரிவரானோ அப்படின்னு சொல்லி நிறைய விதத்துல இந்த இத்தாலி வேர்போ சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ மாறுபடுகிற இந்த இத்தாலி வினைகளை படிக்கிறதுக்கு முதல், மாறுபடுகிற விதங்களை படிக்கிறதுக்கு முதல் இந்த மாறுபடக்கூடிய இத்தாலி வினைகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்றது முக்கியம். ஓகே, ஸோ முக்கியமாக அதிகமாக பாவிக்கப்படக்கூடிய வினை சொற்கள் என்ன அப்படின்றத நாங்கள் இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல வர ஒவ்வொரு வினைகளையும், அதாவது எல்லா வேர்போவையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணும். ஓகே, நீங்கள் திரும்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத விட நீங்கள் அதை திரும்ப சொல்லும் போதே உங்களுக்கு அது ஒரு தெரிந்த வேர்போவாக, ஒரு தெரிந்த வினையாக மாறும். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யற ஒரு ஆளாக இருந்தா, ஒரு நபராக இருந்தா கட்டாயம் ஒரு பெண்ணையும் ஒற்றையும் எடுத்து கொண்டு வச்சு அந்த வினாத்தாள்லயோ விடைத்தாள்லயோ உங்களுடைய புத்தகத்திலேயோ அதை குறிச்சு கொள்ளுங்க, திரும்ப எழுதி பாருங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் படிச்ச இத்தாலி புத்தகம் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி. ஸோ அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல காட்டுவேன். அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் எல்லா வேர்பையும் துத்தி வேர்பி நான் எழுதி பாடமாக்கி இருக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல அது பாடமாக்கி இருந்தாலும் பிறகு எனக்கு அது பழக்கத்துல ஸோ உங்களுக்கும் அப்படி நடக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. ஸோ நீங்கள் இத்தாலியில இருக்கிற ஆளா இருந்தா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியாம கூடுதலான வினை சொற்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஓகே, இந்த வீடியோல நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது வினைச்சொல் ஸ்கிரீவரே. ஓகே, ஸ்கிரீ அப்படின்னு சொல்லி நீங்க உச்சரிக்க வேணும். SCR வாரத்தை ஸ்கிரீவேரே, ஸ்கிரீவேரே. ஓகே, வே என்று வரும் பாருங்க. ஸ்கிரீவரே அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்க கூடாது, ஸ்கிரீவரே. ஓகே, ஸ்கிரீவரே அப்படின்னு சொல்லி சொன்னா எழுதுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எழுதுவதற்கு எழுதுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, எழுதுவதற்கு பாவிக்கக்கூடிய ஒரு வினை தான் ஸ்கிரீவரே. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பார்த்தல், vedere. ஓகே, இதெல்லாம் ஒரு ஏரே என்று முடியக்கூடிய வேர்ப். ஓகே, இதுல பின்னுக்கு வர இந்த ARA அப்படின்றத ERA என்று வரக்கூடிய ஏரே என்ற வேர்ட்ஸை பற்றி, வேர்ப்பை பற்றி நாங்கள் பின்னுக்கு நிறைய விஷயங்கள் படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் வெதேரே அப்படின்னு சொன்னால் பார் அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்தலுக்குரிய வினைதான் வெதேரே, வெதேரே. ஓகே, வெதேரே. ஓகே, வெதேரே. ஓகே, அடுத்தது credere. ஓகே, io ti credoன்னு சொல்லுவாங்க. ஓகே, credere அப்படின்னு சொல்லி சொன்னா நம்பிக்கை. ti credo, நான் உன்னை விசுவசிக்கிறேன், உன்னை நம்புறேன். ti credo, அந்த கிரேதோ எங்க இருந்து வருதுன்றதெல்லாம் நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம். ஸோ credere அப்படின்னு சொன்னா போசோ credere அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். போசோ credere அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ப முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னை நம்ப முடியும். தி போசோ credere அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால உன்னை நம்ப முடியும்ன்ற அர்த்தம் அதுக்கு. ஓகே, தீய முன்னுக்கு போட்டா போசோ credere சொல்லி சொன்னா என்னால அதை நம்ப முடிகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெத்தரே. மெத்தரே அப்படின்னு சொல்லிச்சுன்னா மெத்தரேன்னு சொல்லுவாங்க. மெத்திக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க, இஞ்ச வை அப்படின்னு சொல்லி. ஓகே, போசோ மெத்தரே குவா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். போசோ மெத்தரே அதாவது வைக்கலாமா இதுல, போசோ மெத்தரே குவா குவெஸ்டோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, மெத்தரே அப்படின்னு சொல்லிச்சுன்னா வை அப்படின்றதுக்கான வினை பொருள். ஓகே,
ஸோ மெத்தரே வைத்தல் அப்படின்ற ஒரு வினைக்குரிய சொல் தான் மெத்தரே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பேர்தெரே. அதாவது பேர்தரைக்கும் பிரேந்தரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ பேர்தரே அப்படின்னு சொல்லிச்சுன்னா பேர்தெரே. ஓகே, பேர்தரே அப்படின்னு சொல்லிச்சுன்னா இழத்தல். அதாவது போசோ பேர்தரே பியூ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நொம்போசோ பேர்தரே பியூ அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னால் இதுக்கு மேலவும் இழக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். போசோ பேர்தரே அங்கோராண்டா என்னால இன்னும் இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, பேர்தெரே. பேர்தரேன்னு சொல்லிச்சுன்னா பேர்தெரே பேர்தெரே என்று சொல்லிச்சுன்னா இழத்தல் அப்படின்ற அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசத்தோட பிரேந்தரே. பிரேந்தரே அதாவது RE என்னெல்லாம் வட்டிவா உச்சரிக்கணும் இத்தாலியில. பிரேந்தரே. ஓகே, பிரேந்தரே. பிய விட்டு உச்சரிக்கிறேன். பிய விட்டு உச்சரிச்சா அதுக்கு அர்த்தம் வேற. ரெந்தரேன்றது அர்த்தம் வந்து செய்யறது. ரெந்தரே விசிபிளேன்னு சொல்லிச்சுன்னா பார்க்க செய்யறது, அதாவது பார்க்கக்கூடிய மாதிரி செய்யறதுன்ற அர்த்தம். ரெந்தரே வேற, பிரேந்தரே வேற. ஓகே, பிரேந்தரே. பிரேந்தரேன்னு சொல்லி சொன்னா எடுத்தல், எடுக்கிறதுக்கான வினை. ஓகே, அடுத்தது வந்து ரிஸ்பொந்தரே. ரிஸ்பொந்தரே அப்படின்னு சொல்லிச்சுன்னா வினை அளித்தல், விடையளித்தல். அதாவது ஒரு கேள்விக்கு பதிலளித்தல் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க பதிலளிக்கிறத தான் சொல்றது ரிஸ்பொந்தரே. போசோ ரிஸ்பொந்தரே அல் டெலிஃபோனோ அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது நான் டெலிஃபோன்ல பதில் தரவா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ரிஸ்பொந்தரே. ஓகே, ரிஸ்பொந்தரே. ஓகே, ரிஸ்பொந்தரே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெந்தரே. வெந்தரைன்னு சொல்லிச்சுன்னா வெந்தேசின்னு சொல்லி நீங்க போர்ட் பார்த்துருப்பீங்க. அஃபித்தோக்கு அஃபித்தோ வெந்தேசின்னு சொல்லி ரெண்டுக்குமே போட்டிருப்பாங்க. அஃபித்தோன்னு சொல்லி சொன்னா வாடகைக்கு விடுகிறது, அஃபித்தார்சி அப்படின்னு சொல்லிடுவோம். வெந்தரை என்றா வெந்தேசி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. வெந்தரைன்னு சொல்லியா விற்பனை செய்தல். வெந்தூத்தோ அப்படின்னு சொல்லி பெருசா போட்டிருப்பாங்க. விற்பனையாகப்பட்ட பொருளை நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். ஓகே, அந்த வெந்தரை தான் விற்பனை. வெந்தரை என்றா விற்பனை செய்யற சம்பந்தமான ஒரு வினை. அடுத்தது வந்து இதுல தூவண்ணா எழுதுறதுல ஒரு சின்ன பிரச்சனை, அதை பற்றி ஒரை பண்ணாதீங்க. தொர்மீரே. தொர்மீரே அப்படின்னு சொல்லி சொன்னா தூங்குதல் அப்படின்ற வினைக்கான இத்தாலி வடிவம் தொர்மீரே. வாதோ தொர்மீரேண்டா நித்திரை கொள்ள போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாதோ மஞ்சாரே மாதிரி வாதோ தொர்மீரே. வாதோவை யூஸ் பண்ணி கணக்கு வேப்ப பின்னுக்கு போட்டு நீங்கள் அதை வசனமாக்கலாம். அது சம்பந்தமா நாங்கள் கதைப்போம். வாதோ மஞ்சாரே என்ற மாதிரி வாதோ தொர்மீரே. தொர்மீரேன்னு சொல்லுன்னா தூங்கு. போசோ தொர்மீரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தூங்க போயிலுமா அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் தூங்க போவா அப்படின்னு சொல்லி. ஓகே, போசோ தொர்மீரே. தொர்மீரே மீ இது பாருங்க, ஐ வருது இல்லையா, மீ ஈரே வெப்பன்னு சொல்லுவாங்க. இத தொர்மீரே அப்படின்னு சொல்லி சொன்னா நித்திரை கொள்ளுதல். ஓகே, அடுத்தது வந்து பார்ப்போம் செந்தீரே. செந்தீரேன்னு சொல்லி சொன்னா செந்தீரேன்றது வந்து கேட்டல் அல்லது செவிமடுத்தல் அல்லது உணர்தல் அப்படின்னு எதுக்குமே நீங்க பாவிக்கலாம். செந்தோ மாலின்னு சொல்லுவாங்க, அதாவது உணர்றது கேட்கிறது அப்படின்னு சொல்லி வேற, அந்த செந்தி வேற. ஸோ செந்தீரே அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்டல். ஈயோ செந்தீத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்லி. ஈயோ செந்தீத்தோ, ஈயோ செந்தீத்தோ, ஈயோ செந்தீத்தோ அப்படின்னு சொல்லி சொன்னா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். செந்தீரே அப்படின்னு சொல்லி சொன்னா பொசோ செந்தீரே சொல்லிச்சுன்னா நான் கேட்கவா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அதிகமா பாவிக்கப்படக்கூடிய வேர்ப்ஸ். இதுலயும் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸை நீங்க கொமெண்ட் பதியில எழுதினீங்கன்னு சொல்லிச்சுன்னா மற்றாக்களுக்கும் அது தெரிய வரும். ஸோ கொமெண்ட்ல வந்து நீங்க யூடியூப் போன்ல பாக்குறீங்களா இல்லாட்டி லேப்ல பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் போன்ல தான் பாப்பீங்கன்னபடியால போன்ல வந்து கொமெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அதுல கிளிக் பண்ணி நீங்க சொல்ல வர விஷயங்களை எழுதலாம். ஓகே, அதனாலதான் யூடியூப் வந்து எப்பவுமே பெஸ்டா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து நீங்க நேரடியாவே அதுல கேட்கலாம். நான் திரும்பவும் ரிவர்ஸ்ல போறேன். ரிப்பேத்தோ தூத்தோ. ஓகே, செந்தீரே, scrivere, vedere, credere, mettere, prendere, perdere, prendere, rispondere, vendere, dormire, sentire. அவ்வளவுதான். வேணும்னா திரும்ப சொல்றேன் இன்னும் இருக்கா. scrivere, vedere, credere, mettere, perdere, prendere. ஓகே, கிட்டத்தட்ட எனக்கு டைம் முடிஞ்சது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.